அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எப்பொழுதாவது உங்களுடைய மிக முக்கியமான ஒன்றை இழந்து தவித்திருக்கிறீர்களா? அது ஒரு பொருளாக இருக்கலாம், மனதின் நிம்மதியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கட்டி எழுப்பிய ஒரு தொழிலாக கூட இருக்கலாம். இழந்ததை மீண்டும் பெறுவோமா என்ற ஆழமான ஏக்கத்துடனேயே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் இதோ உங்களுக்கான ஒரு பரிகாரத்தலம். இன்று நாம் தரிசிக்கப் போவது சுந்தரமூர்த்தி நாயனார் தான் இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்ற தேவாரப் பாடல் பெற்ற 206வது ஸ்தலமான திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் திருக்கோவில். இத்திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு, அமைப்பு, திருவிழாக்கள் மற்றும் இங்கு நடந்த அதிசயங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். புராணங்களின்படி இந்த திருத்தலம் முருகப்பெருமான் வழிபட்ட தலம். அரக்கன் சூரபத்மனை கொன்றதால் அவருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு முருகப்பெருமான் இந்த ஸ்தலத்திற்கு வந்து சிவலிங்கத்தை நிறுவி அதற்கு பூஜை செய்தார். அதனால்தான் இது முருகன் பூண்டி என பெயர் பெற்றது. ஒரு சமயம் சேரமான் பெருமான் நாயனாரிடம் பெற்ற மதிப்புமிக்க பரிசு பொருட்களுடன் சுந்தரர் திருவாரூர் திரும்பிக் கொண்டிருந்த போது திருமுருகன் பூண்டி அருகே வந்தடைந்தார். அப்போது சிவபெருமானே ஒரு திருவிளையாடலை நிகழ்த்தினார். தனது பூதகணங்களை வழிபறி திருடர்கள் வேடத்தில் அனுப்பி சுந்தரரின் பரிசு பொருட்களை முழுவதுமாக கொள்ளையடிக்கச் செய்தார். மிகுந்த கவலையடைந்த சுந்தரர் நேராக திருமுருகன் பூண்டி வந்து இறைவன் மேல் உருக்கமாக ஒரு பதிகம் பாடி முறையிட்டார். அந்த பதிகத்தின் சாரம் என்ன தெரியுமா? வழிபறி திருடர்கள் நிறைந்திருக்கும் இந்த ஊரில் அந்த பயத்தில் இருந்து பக்தர்களை காப்பாற்றாமல் நீயும் அம்பிகையும் எதற்காக இங்கு இருக்கிறீர்கள் என்று கோபமாக ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரானீரே என்று பாடினார். சுந்தரரின் பக்தியின் ஆழத்தையும் கோபத்தையும் உணர்ந்த சுவாமி கொள்ளையடிக்கப்பட்ட அத்தனை பொருட்களையும் உடனடியாக பூதகணங்கள் மூலம் அவரிடமே திரும்பச் சேரும்படி செய்தார். இதனால்தான் இழந்த பொருட்களை மீண்டும் பெற்றிட விரும்பும் பக்தர்களுக்கு திருமுருகன் பூண்டி ஒரு முக்கிய பரிகார தலமாக விளங்குகிறது. இதற்கு சான்றாக இங்குள்ள மண்டபத்தில் வில் கையில் ஏந்தியபடி வேடுவன் கோலத்தில் நிற்கும் சிவபெருமான் சிற்பம் உள்ளது. சுந்தரரின் இருவேறு மனநிலைகளை காட்டும் சிற்பங்கள் இருக்கின்றன. ஒன்று பொருள்களை பறிகொடுத்து முகம் வாடிய நிலை, மற்றொன்று பறிகொடுத்த பொருட்களை மீண்டும் பெற்ற மகிழ்ச்சியான நிலை. இந்த இரண்டு நிலைகளை காட்டும் சிற்பங்கள் காண்பதற்கு அரியவை. மேலும் இத்தலத்து விநாயகர் கூப்பிடு விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். சுந்தரரின் பொருட்கள் கொள்ளை போன பிறகு இந்த விநாயகர்தான் சுந்தரரை கூப்பிட்டு பொருட்களின் இருப்பிடத்தை காட்டி அருளினாராம். எனவே எந்த ஒரு காரியம் செய்யத் தொடங்கினாலும் இவரை மனதில் நினைத்து சென்றால் இலக்கை எளிதில் அடையலாம். திருமுருகன் பூண்டி திருக்கோவில் நொய்யல் ஆற்றின் வடபகுதியில் அமைந்திருக்கும் மிக சிறப்பான கோவில். இது மேற்கு திசை நோக்கிய தலம். மற்ற கோவில்களைப் போல இங்கு பிரதான நுழைவு கோபுரம் இல்லை. கோவிலுக்கு வெளியே கொங்கு நாட்டு தலங்களுக்கே உரிதான கம்பீரமான கருங்கல் தீபஸ்தம்பம் உள்ளது. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் உயர்ந்த மதில் சுவர்களுடன் 2 பிரகாரங்களுடன் இந்த கோவில் அமைந்திருக்கிறது. கோவிலின் மூலவர் திருமுருகநாதர் சிவலிங்க ரூபத்தில் சுமார் 2.5 அடி உயரம் கொண்டவராக மேற்கு பார்த்த நிலையில் தரிசனம் தருகிறார். கருவறையின் பின்புற சுவரில் யானை ஒன்று தும்பிக் கையால் சிவலிங்கத்தை தூக்கி பிடித்திருக்கும் அழகிய புடைப்புச் சிற்பம் வடித்துள்ளார்கள். மூலவர் சந்நிதி, கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. கருவறையின் விமானம் மிகவும் நேர்த்தியாக கட்டப்பட்டுள்ளது.
உட்பிரகாரத்தில் நிருதி விநாயகர், 63 நாயன்மார்கள், சண்முகர், துர்க்கை, பைரவர், சனீஸ்வரர், நவகிரகங்கள் சன்னதிகள் உள்ளன. மூலவர் சன்னதியின் இடப்புறம் மேற்கு பார்த்த நிலையில் அம்பாள், முயங்கு பூன்முளை வள்ளியம்மையின் சன்னதி அமைந்துள்ளது. இந்த அன்னையின் திருநாமத்தை சுந்தரர் தமது பதிகத்தின் 5வது பாடலில் குறிப்பிட்டுள்ளார். கோவிலின் முன் மண்டபம் உள்ளது. எங்கும் இல்லாத புதுமையாக இங்கு இம்மண்டபத்தின் மேலே பெரிய நந்தி ஆலயத்தை பார்த்தவாறு சுதையால் அமைக்கப்பட்டுள்ளது. திருமுருகன் பூண்டி கோவிலின் தலவிருட்சம் அவிநாசி மரம் அல்லது வெள்ளெருக்கு மரம். இது அழிவற்றது என்பதால் இத்தலம் அழிவற்ற தன்மையை பெற்றது என்று நம்பப்படுகிறது. இத்தலத்தில் நீங்கள் தவறவிடக்கூடாத மற்றொரு தரிசனம் மூலவர் சன்னதியின் வலது பக்கம் தெற்கு பார்த்த நிலையில் அமைந்திருக்கும் சண்முகர் சன்னதி. சுமார் 5 அடி உயரம் உள்ள இந்த சண்முகர் சிற்பம் முன்பக்கம் 5 முகங்களும் பின்பக்கம் 1 முகமும் உடையதாக மிகவும் அரிய கோலத்தில் காட்சியளிக்கிறது. கந்த சஷ்டி நாட்களில் இவரை தரிசிப்பது மிகுந்த விசேஷம். மகரதன் என்ற பாண்டிய மன்னனுக்கு குழந்தைகள் இல்லை. அவர் இந்த கோவிலில் பிரார்த்தனை செய்து சண்முக தீர்த்தத்தில் நீராடி இனிப்பு பாயாசத்தை பிரசாதமாக தயாரித்தார். நெய்வேத்தியத்திற்கு பிறகு உள்ளூர் மக்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு அவர் குழந்தைகளை பெற்றெடுத்தார். இதனால் இக்கோவிலில் பக்தர்கள் குழந்தை பேறு வேண்டி பிரார்த்தனை செய்து வருகின்றனர். பரிகார தலமான இங்கு 3 தீர்த்தங்கள் அமைந்துள்ளன. கோவில் உள்ளே சுப்பிரமணிய தீர்த்தம், வெளியே பிரம்ம தீர்த்தம் மற்றும் ஞான தீர்த்தம். இந்த 3 தீர்த்தங்களிலும் நீராடி சுவாமியை வழிபட்டு வந்தால் சித்த பிரம்மை நீங்கும் என்பது பக்தர்களின் ஆழமான நம்பிக்கை. சித்த பிரம்மை பிடித்தவர்களை இங்கு அழைத்து வந்து தங்கி இருக்கச் செய்து வழிபடுவது இன்றும் நடைமுறையில் உள்ளது. இந்த ஆலயம் வெறும் பக்திக்கு மட்டுமல்ல, வரலாற்றுக்கும் சான்றாக இருக்கிறது. திருமுருகன் பூண்டி கோவில் சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று கணக்கிடப்பட்டுள்ளது. முதலாம் ராஜராஜ சோழன் காலத்திய கல்வெட்டுகள் இங்கு காணப்படுகின்றன. இத்திருக்கோவிலில் வீர ராஜேந்திரன் சோழன், குலோத்துங்க சோழதேவன், விக்கிரம சோழன் போன்ற மன்னர்கள் விளக்கு எரிக்கவும் நந்தவனம் அமைக்கவும் நிவேதனங்கள் அளித்ததை குறிக்கும் பழமையான கல்வெட்டுகள் இன்றும் காணப்படுகின்றன. சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் இருக்கும் இந்த ஆலயத்தின் கட்டுமான சிறப்புகள் மன்னர்களின் பக்தியை பறைசாற்றும். திருமுருகன் பூண்டி கோவிலில் ஆண்டுதோறும் பல விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் குறிப்பிடத்தக்கவை மகா சிவராத்திரி, பங்குனி உத்திரம், ஆருத்ரா தரிசனம், கந்த சஷ்டி, திருவாதிரை, பிரதோஷம், ஐப்பசி பௌர்ணமி, தினசரி பூஜைகளும் சிறப்பு அபிஷேகங்களும் கோவிலில் தவறாமல் நடைபெறுகின்றன. காலை மாலை என இருவேளையும் பூஜைகள் நடைபெற்று பக்தர்கள் இறைவனை தரிசிக்க அனுமதிக்கப்படுகிறார்கள். முருகப்பெருமான் இங்கு ஞானத்தை பெற்றதால் இத்தலம் கல்வி அறிவு மேம்பட இங்கு வந்து வழிபடுவது சிறப்பு. இங்குள்ள முருகப்பெருமான் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக கருதப்படுகிறார். எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடவும் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்கள் நீங்கவும் இங்கு வந்து வழிபடுவது சிறப்பு.
துர்வாச முனிவருக்கு சிவபெருமான் பிரம்ம தாண்டவ காட்சி காட்டி அருளிய தலம். அருணகிரிநாதர் இத்தலத்து முருகனை தமது திருப்புகழில் பாடியுள்ளார். பக்தர்களின் வசதிக்காக இவ்வாலயம் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மீண்டும் மாலை 4 முதல் இரவு 8 மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். இது மட்டும் இல்லை, திருப்பூர் கோவையை சுற்றி சிறுவாணி நீர்வீழ்ச்சி, வெள்ளியங்கிரி மலை, ஈஷா, ஈச்சனாரி விநாயகர் கோவில், சூலூர் சிவன் கோவில், அணுவாவி சுப்பிரமணியர், கொங்கணகிரி முருகன் கோவில், மருதமலை முருகர்னு பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்கு. நம்ம சேனல்ல முன்பு நாம் சொன்ன கோவில்களை பற்றிய வீடியோக்கள் போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. திருமுருகன் பூண்டி முருகன் கோவில் திருப்பூர் அவிநாசி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து செட்டிப்பாளையம் செல்லும் வழியில் திருப்பூர் நகரத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிலும், அவிநாசியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. திருப்பூர், அவிநாசி, கோவை போன்ற நகரங்களில் இருந்து திருமுருகன் பூண்டிக்கு பேருந்து வசதிகள் உள்ளன. வாடகை கார், ஆட்டோ மூலமாகவும் கோவிலை அடையலாம். திருப்பூர் ரயில் நிலையம் கோவிலில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அங்கிருந்து பேருந்து, ஆட்டோ அல்லது வாடகை கார் மூலம் கோவிலை அடையலாம். கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அங்கிருந்து சாலை மார்க்கமாக கோவிலை அடையலாம். இழந்த பொருட்களை மீட்க, நிம்மதியை தேட, பிரம்மஹத்தி போன்ற பெரும் தோஷங்களை போக்க திருமுருகன் பூண்டி திருமுருகநாதர் நிச்சயம் உங்களுக்கு அருள் புரிவார். நீங்களும் ஒருமுறை இத்தலம் வந்து சுந்தரரை போல உங்கள் குறைகளை சொல்லி முழுமையான பலனை பெற்று செல்லுங்கள். இப்படி ஒரு அபூர்வமான முருகன் கோவிலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இதுபோல இன்னும் பல தெய்வீக பயணங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து விடுங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். இனிவரும் வீடியோக்களை தவறவிடாமல் உடனுக்குடன் பார்க்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், அனுபவங்கள் அல்லது சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். அவன் அருளுடன் மீண்டும் ஒரு அற்புதமான புதிய ஆலயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.